நண்பா நிறைய பேர் கேட்குறீங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோவில் அதோட ரிசல்ட்டை சொல்ல பாருங்கள் சார். என்னடா திடீர்னு நாய் ஓடுது அப்படின்னு பாருங்க. போகிற போக்கில் வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிருந்தோன்னா அந்த வண்டி கீழே அந்த நாய் வந்து பார்க் ஆகிடுச்சு. நம்ம வரதை பார்த்து அந்த நாய் எஸ்கேப் ஆகிடுச்சு. தெரியுதா, இந்த ஜெட்டு தான் நம்ம ஓட்டுறோம். நாமளும் பைலட் ஆகிட்டோம்ல. அது ரக்கையை சுற்றுறதுக்கே ஒரு நாள் ஆகுது. நாம் எங்கெங்க பைலட் ஆகுது பாருங்கள். இந்த ரக்கை கிட்டத்தட்ட ஒரு 5 ஆள் படுத்து நிம்மதியாக தூங்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. லைட்டாக கூட புஷ் பண்ணுற பாருங்க, அந்த அளவுக்கு தள்ள கூட முடியல. லைட்டாக கூட அதை தள்ள முடியல. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா அதோட நீட்டு சைஸை பாருங்களேன். கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ப்னஸாக இருக்குது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட்டு இதில் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினு இதில் தான் இருக்குது. அதை தாங்குகிற டயர் பாருங்களேன், கிட்டத்தட்ட என் முட்டி அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக இருக்குல்ல. என்னோட ஹைட்டாக இருக்குது டயரு, என்னோட செம்ம ஹைட்டாக இருக்குல்ல. இந்த ஓட்டுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுப்பாங்க. இதனால தான் படிக்கணும்னுவாங்களோ. 1000 விஷயம் தெரியணும்னா படித்தா தான் தெரியுமோ அப்படின்லாம் இல்லை. அனுபவம் முக்கியம், படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை நண்பா, அனுபவம் முக்கியம். அப்படியே கீழ் டயர் இருக்காங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. பேக்கில் இருக்க வெயிட்டை ஃபுல்லாக தாங்குற இந்த 2 டயர் தான். கிட்டத்தட்ட என்னோட பாதி அளவுக்கு இருக்குது. அந்த டயரே ஒரு குறைஞ்ச ஒரு 250-300 கிலோ இருக்கும். இடத்த நம்ம பசங்க போய் காட்டுங்க நண்பா. இதில் சயின்ஸ் இருக்குது நண்பா. இந்த அட்ரஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க நண்பா.